وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா குத்பாவின் தமிழாக்கத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். முக மலர்ச்சி, அதாவது மலர்ந்த முகமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ற தலைப்பின் கீழ் ஆற்றப்பட்ட உரையை உங்களுக்கு முன்பு எடுத்துச் சொல்ல நான் விளைகிறேன். அருமையானவர்களே, நற்குணங்கள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அந்த அத்தனை நற்குணங்களுக்கும் உரித்தானவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அல் குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல குணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பல நல்ல குணங்களை அவர்களை பற்றி சொல்லப்பட்டதை நாம் குர்ஆனில் அவதானிக்க முடியும். எத்தனை குணங்கள் குர்ஆனில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு குணத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்று மகத்தானது. அது என்ன? وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த அலீம் என்ற இந்த பதத்தை, மகத்தான என்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா ரசூல் தாஸவுடைய குணங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு சிஃபத்து, எந்த ஒரு பண்புக்கும் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வார்த்தையை, ஒரு பாராட்டை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது இல்லை. அப்போ நற்குணங்களை பற்றி, அவர்களுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மட்டும் என்ன சொல்கிறான்? நபியே, நீ மகத்தான குணத்திலே இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவேதான் எத்தனை நற்குணங்கள் இருக்கின்றது உலகத்தில, அத்தனை நற்குணங்களுக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إنا بعثت لأتمم مكارم الأخلاق. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக, நிச்சயமாக நான் இந்த உலகத்தில் குணங்களுடைய உயரிய பண்புகளை, அதாவது உயர்ந்த மகத்தான குணங்களை, செயல்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். பொதுவாக நற்குணத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால், மக்களில் மிகச் சிறந்தவர்கள் நற்குணம் உடையவர்களே. நற்குணம்தான் அதாவது சுவனத்தில் மிக பெரிய இடத்தை பெறுகின்றது. நற்குணம்தான் சுவனத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தருகின்றது என்பதை பற்றி எல்லாம் ஹதீஸ் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஹதீஸில் ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال
அக்மலல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. அதாவது முஃமின்கள் தன்னுடைய ஈமானில் எப்பொழுது முழுமை அடைகின்றார்கள் என்றால் அவர்கள் நற்குணங்கள் உடையவர்களாக இருக்கின்ற பொழுது. மூமின்களில் முழுமையான ஈமான் உடையவர்கள் அவர்களில் அழகான குணங்களை உடையவர்களே, அவர்களின் நற்குணங்களை உடையவர்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திகழ்ந்திருக்கிறார்கள் என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுபவர்களாக இருக்கவில்லை, கெட்ட நடத்தை உடையவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. வஅன்னஹு கான யகூலு இன்ன அஹ்யாரக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகன். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால் உங்களில் அதிகம் அழகான நற்குணங்கள் உடையவரே, உங்களில் அழகான குணங்கள் உடையவர் தான் உங்களில் மிகச் சிறந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, இறையச்சமும் நற்குணமும் ஒருங்கே அமைய பெற்றவர் தான் சுவனத்துக்கு நுழைவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்லி காட்டினார்கள். அந்நபி ரலியல்லாஹு தஆலா قال قال رسول الله سئل رسول الله صلى الله عليه وسلم عن اكثر ما يدخل الناس الجنه. சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய அதிகமான செயல்பாடுகள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் கேட்கப்பட்டார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், கால தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க். அல்லாஹ்வுடைய அச்சமும் நற்குணமும் தான் ஒருவரை சுவனத்துக்கு நுழைய செய்கின்றது என்பதாக இந்த சொல்லப்பட்டது செய்தி திருமீதி இடம் வருகின்றது. அப்போ இந்த நற்குணத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் ஈமானில் முழுமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தி, இந்த நற்குணத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் சுவனத்துக்குள் நுழைவார்கள், அந்த நற்குணம் அவர்கள் சுவனத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்பது ஒரு செய்தி. இந்த நற்குணத்தோடு விளங்கக்கூடியவர்கள் தான் உங்களில் மிகச் சிறந்தவர்களாக இருக்கின்றனர் என்பது ஒரு செய்தி. இவ்வாறாக நற்குணம் ஒரு சிறந்த மனிதராக ஒருவரை வாழச் செய்யும் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த நற்குணம் என்பது இம்மை மறுமை நலவுகளை நாளை மறுமையில் பெற்றுத் தருகின்றது. இம்மை மறுமை நலவு நன்மைகளை நாளை மறுமையில் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒரு அருமையான ஹதீஸ் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? யா ரசூலல்லாஹ், இம்ராத்து மின்னா تتزوج الزوجين والثلاثة والأربعة في الدنيا. அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் இருக்கக்கூடிய சில பெண்கள், எங்களில் உள்ள சில, அதாவது தங்களுடைய செக்ரட்டரிமார்கள் சொல்கிறார்கள், எங்களில் இருக்கக்கூடிய சில பெண்கள் 2 அல்லது 3 அல்லது 4 கணவன்மார்களை உலகத்திலே திருமணம் செய்திருக்கிறார்கள். சும்ம தமூத்து, பிறகு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். ஃபததுகுலுல் ஜன்னah, அந்த பெண்மணி சுவனத்துக்கு நுழைகிறாள். வயதுகுலுன மஅஹா மன் யகூனு ஜௌஜுஹா மின்ஹும், அவர்களோடு சேர்ந்து உலகத்தில் அவர்களுக்கு யார் கணவன்மார்களாக இருந்தார்களோ அவர்களும் சுவனத்துக்கு நுழைகிறார்கள். உம்மு ஸலமா சொல்றாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் சிலர் 2 கணவரையோ 3 கணவரையோ 4 கணவரையோ திருமணம் முடித்திருக்கிறார்கள். அவர்கள் இறந்து போன பிறகு சூரத்துக்கு நுழைகிறார்கள். அவ்வாறு சூரத்துக்கு நுழையும் பொழுது அவர்களுக்கு கணவர்களாக இருந்த அவர்களும், அந்த மனிதர்களும் அவர்களோடு சேர்ந்து சூரத்துக்கு நுழைகிறார்கள்.
இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்க வர்றாங்கன்னா, இந்த கணவன்மார்களில் யாரோடு அந்த பெண்மணி சூனத்துக்குள் இருப்பார். அந்த அந்த வார்த்தை ஹதீஸ் இடம் பெறல. இதோட ரசூலுல்லாஹ் பதில் ஆரம்பிச்சாங்க. இந்த அவங்க நோக்கம் அதுதான். யாரோடு அந்த பெண்மணி சூனத்தில் இருப்பாள் என்று கேட்ட வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் உடனே பதில் தருகிறார்கள். கால யா உம்ம சலமா இன்னஹா துஹய்யர் ஃபதக்தாரு அஹ்ஸனஹும் குலுகன். அந்த பெண்மணி சாய்ஸ் கொடுக்கப்படுவாள். உனக்கு பிடித்த கணவரை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக என்று அந்த பெண்மணி என்ன செய்யப்படுவாள்? சான்ஸ் கொடுக்கப்படுவான். فتختار أحسن خلقا فتقول أي ربي إن هذا كان أحسنهم معي خلقا في دار الدنيا فزوجنيه. அப்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு, சான்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பெண்மணி ஏதாவது ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பாள் என்றால் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாள்? உலகத்தில் அந்த பெண்மணியோடு மிகச் சிறந்த முறையில், அழகான முறையில், நற்குணத்தோடு வாழ்ந்த விளங்கிய அந்த கணவரை அவள் தேர்ந்தெடுப்பாள். தேர்ந்தெடுத்து சொல்லுவாள், என்னுடைய ரப்பே, இவரை எனக்கு நீ திருமணம் முடித்து வைப்பாயாக. இவர்தான் உலகத்தினோடு சிறந்த முறையில் நடந்து கொண்டார், நற்குணத்தோடு நடந்து கொண்டார் என்று அந்த பெண்மணி கூறுவாள். ஜவ்வஜனீஹி, எனக்கு யாரெல்லாம் எனக்கு இவரை திருமணம் முடித்து வைப்பாயாக என்று சொல்லுவாள். சொல்றாங்க, யா உம்மு சலமா ذهب حسن الخلق بخير الدنيا والآخرة. உம்மு சலமாவே, நற்குணம் என்பது உலகம் மற்றும் மறுமையின் அனைத்து நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை நீங்க சிந்திச்சு பாருங்க. உம்மு சலமா நோக்கம் எதுவாக இருந்துச்சு? உம்மு சலமாக நிறைய திருமணம் முடித்திருக்காங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி 2-3 கணவர்கள் இருந்திருக்கிறாங்க. கடைசி ரசூலுல்லாஹ் கணவனா வந்தாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? நான் நாளை மறுமை ரசூலுல்லாஹ்வோடு இருக்கணும். ரசூலுல்லாஹ் என்ற நோக்கம் எந்த அடிப்படையில் கேட்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் விஷயத்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாளை மறுமையிலும் திருமணம் நடக்கும், அதாவது சூனத்தும் திருமணம் நடக்கும், திருமண வாழ்க்கை உண்டு என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்போ இந்த நற்குணம் எந்த அளவுக்கு சிறந்து விளங்குகிறது, இது எந்த அளவுக்கு மறுமையிலும் பலன் தரும் என்பதையும் நாம் என்ன செய்யறோம், இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹுஸ்னுல் குல்க் என்ற நற்குணத்துக்கு அது எப்படிப்பட்ட பண்பு உடையது என்று அவர்கள் விளக்கம் தரும்போது சொல்கிறார்கள். ஃபகால ஹுவ பஸ்துல் வஜ்ஹி வ பஸ்துல் மஅரூஃபி வ கஃபுல் அதா என்று சொல்றார். திரும்பி இடம்பெற்ற ஒரு செய்தி. அப்துல்லா பின் முபாரக் சொல்லி காட்டுகிறார்கள், ஹுஸ்னுல் குல்க் நற்குணம் என்றால் பஸ்துல் வஜ், முகமலர்ச்சி மற்றும் நன்மைகளை நலவுகளை செலவழிப்பது மற்றும் தீமைகளை மக்களிடமிருந்து அகற்றுவது, இதுதான் நற்குணம் என்று அவர்கள் இது கூட விளக்கத்தை அவர்கள் தருகின்றார்கள். அதாவது மலர்ந்த முகத்தோடு பேசுவது, நல்ல நல்ல உபகாரம் செய்வது, மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய எது வேண்டாலும் எதெல்லாம் மக்களுக்கு தீங்கு தருதோ அதையெல்லாம் அவர்களை விட்டு அகற்றுவது, இது எல்லாமே நற்குணத்துடைய பண்புகளாக இருக்கின்றன என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னொரு சம்பவத்தை இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். சீரத் இப்னு ஹிஷாம் என்ற நூலில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு சில அறிஞர்கள் எனக்கு தெரிவித்தார்கள், எனக்கு அறிவிப்பு செய்தார்கள். என்ன சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க இல்லையா, மேராஜுக்கு போன சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எப்படி பதிவு செய்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறார்கள், தலக்கத்னில் மலாயிகத்து ஹீன தகல்து ஸமா துன்யா ஃபலம் யல்கினி மலக்குன் இல்லா தாஹிகன் முஸ்தப்ஷிரன். நான் விண்ணுலகத்துக்கு சென்ற போது வானவர்கள் என்னை சந்தித்தார். எப்பொழுது? நான் தகல்து ஸமா துன்யா, இந்த அருகில் இருக்கக்கூடிய உலகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய முதல் வானத்தில் நான் நுழைந்த உடனே
முதல் வானத்தில் நான் நுழைந்த உடனே வானவர்கள் என்ன செஞ்சார்கள்? என்னை சந்தித்தார்கள். எப்படி சந்தித்தார்கள்? இல்லா தாஹிகன் முஸ்தபிஷன், எல்லா வானவரும் புன்சிரிப்போடும் நச்சை சொல்லக்கூடியவர்கள் சந்திச்சார்கள். யகூலு ஹைரன் வயதுஉ பிஹி, எனக்கு நல்லதே சொன்னார்கள், எனக்கு ஆண்டி நல்ல நல்ல பிரார்த்தனை செய்தார்கள். ஹத்தா லக்கியனி மலக்கும் மலாய்க்கா, எந்த அளவுக்கு நான் அப்படியே நான் வந்து மலக்குமாரை சந்திக்கும் போது ஒரு மலக்கை சந்திச்சேன். இந்த பல மலக்குமார்களில் பல சந்திக்கும் போது அதுல ஒரு மலக்கை நான் சந்திச்சேன். ஃபகால மித்ல மா காலு வதஆ பிமித்லி மா தஆ பிஹி. அப்ப அந்த மலக்கும் மற்ற மலக்கு சொன்ன மாதிரி தான் பேசுறாரு. மற்ற மலக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் சொன்னாங்களோ அதுதான் சொன்னாரு. மற்ற மலக்கள் எனக்கு துவா செஞ்ச மாதிரி அவரு செஞ்சாரு. பிறகு சொல்றாங்க, இல்லா அன்னஹு லம் யத்ஹக் வலம் அர மின்ஹு மினல் பஷர் மிஸ்லமா ரஐத்து மின் கைரி. அந்த மலக்கு மட்டும் சிரிக்கவே இல்லை. எல்லா மலக்கு என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. சிரிச்சு கொண்டு என்ன வரவேற்றாங்க, புன்முறுவல் பூத்தார்கள், நற்செய்தி சொன்னார்கள். ஆனா அந்த மலக்கு மட்டும் என்னை சந்திக்கும் போது சிரிக்கவே இல்லை. فقلت لجبريل, நான் ஜிப்ரீல் சொன்னேன், யா ஜிப்ரீல், ஜிப்ரீல், மன் ஹாதல் மலக் அல்லதி கால லி கமா காலத்து மலாயிகத்து வலம் யத்ஹக் இலைய. இந்த மலக்கு மற்ற மலக்குமார்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாம் சொன்னாரு. மற்ற மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்ய மாதிரி தான் மலக்கு எனக்காக பிரார்த்தனை செஞ்சாரு. ஆனா அவர்கள் மாதிரி இவர் சிரிக்கவில்லையே, இவர் யார் என்று நான் கேட்டேன். அப்பொழுது ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், அம்மா இன்னஹு லவ் தஹிக இலா அஹதின் கான கப்லக் அவ் கான தாஹிகன் இலா அஹதின் பஅதக் லதஹிக இலைக். இதற்கு முன்பு உம்மை சந்திப்பதற்கு முன்பு அவர் சிரித்திருந்தாலோ அல்லது உம்மை சந்தித்த பிறகு இன்னும் வரக்கூடிய காலங்களில் அவர் சிரிக்கக்கூடியவராக இருந்திருந்தாலோ அவர் உம்மை கண்டு சிரித்திருப்பார். ஆனா அவர் மலாக்கு என்ன, ஆனால் அவர் சிரிக்க மாட்டார். ஹாதா மலிக்குன் ஹாசினுன்னார், இவர்தான் நரகத்தினுடைய காவலாளி மாலிக்காக இருக்கின்றார். ஹாதா மாலிக், ஹாதா மாலிக் ஹாசினுன்னார், இவர்தான் நரகத்தினுடைய காவலாளி மாலிக்காக இருக்கிறார். நரகத்தை பார்த்ததிலிருந்து இவர் சிரிக்கவே இல்லை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி பதில் தருகிறார்கள். இது சீரத் இப்னு ஹிஷாம்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்போ வானவர்களும் சிரித்த முகத்து மலர்ந்த முகத்தோடு ரசூலுல்லாஹி அவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட அந்த பண்பு செய்து அந்த பண்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் அது எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு பண்பாக இருக்கு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில சம்பவம் ரசூலுல்லாஹி முகந்த, அதாவது மலர்ந்த முகத்தோடு எப்படியெல்லாம் வந்து சஹாபாக்களோடு பழகியிருக்கிறார்கள் நடந்துக்கின்ற ஒரு சில சம்பவத்தை சொல்லி நான் என்ன செய்ய முடித்துக் கொள்கின்றேன். ரசூலுல்லாஹி எப்போதும் மலர்ந்த முகத்தோடு இருப்பார்கள். ஒரு செய்தி நபர்கள் அன்ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு قال ما حجبني النبي صلى الله عليه وسلم منذ اسلمت ولا رآني الا تبسم في وجهي. ஜரீர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், நான் இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டுக்கு போன நேரத்தில் எல்லாம் என்ன செய்யாங்க, என்னை தடுத்ததில்லை. தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி என்னை தடுத்ததில்லை. எப்பொழுது என்னை பார்த்தாலும் புன்முறுவலோடு என்னை சந்திப்பார்கள், முக மலர்ச்சியோடு சந்திப்பார்கள். وَشَكَوْتُ إِلَيْهِ إِنِّي لَا أَثْبُتُ عَلَى الْجَبَلِ إِنِّي لَا أَثْبُتُ عَلَى الْخَيْلِ فَضَرَبَ بِيَدِهِ فِي صَدْرِي فَقَالَ اللهم ثبته وَاجْعَلْهُ هَادِيًا مَهْدِيًا. புகாரியில் இடம்பெற்ற ஒரு செய்தி. அப்ப நான் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரே, என்னால குதிரையில சரியா உட்கார முடியல, என்று ரசூலுல்லாஹி வந்து என்னுடைய இந்த பலகீனத்தை தெரியப்படுத்தினேன். ரசூலுல்லாஹி உடனே என்னுடைய நெஞ்சில் அடிச்சு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹு, அல்லாஹும்ம ஸப்பித்து, யா அல்லாஹ் இவரை உறுதிப்படுத்துவாயாக, இவரை நீ உறுதிப்படுத்துவாயாக, வஜஅல்ஹு ஹாதியன் மஹதியா, அவரை நீ நேர்வழி காட்டக்கூடியவராகவும் நேர்வழியில் செலுத்தப்பட்டவராகவும் ஆக்குவாயாக என்று எனக்கு துஆ செய்தார்கள் என்பதாக அவர் அறிவிக்கிறார். அப்போ நான் இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து என்னை ஒரு முறை கூட சூழ்நிலை வீட்டுக்கு வர வேண்டாம் சொல்லி தடுத்ததில்லை. எப்பொழுதெல்லாம் என்னை சந்திப்பாங்க அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்வாங்க, முக மலர்ச்சியோடு என்னை வரவேற்பார்கள், என்னை பார்ப்பார்கள், பேசுவார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லி காட்டுகின்றது, ரசூலுல்லாஹி அவர் முக மலர்ச்சியை விரும்பி இருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு செய்தி இடம்பெறுகின்றது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலை மின் ரிஜாலிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை போன்று
ஒரு மனிதராக இருந்தார்கள். எப்படி நீங்க மனிதர்களாக இருக்கிறீர்களோ, ஆடவர்களாக இருக்கின்றோ, உங்களை போன்ற உங்கள் ஆடவர்களை போன்ற ஒரு ஆடவராகத்தான் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். இல்ல அன்னஹு கான அக்ரமுன் நாஸ். ஆனால் அவர்கள் மக்களையே மிக கண்ணியமானவர்களாக, மக்களையே மிக சங்கைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். வஅல்யனுன் நாஸ் தஹாக்கன் பஸ்ஸாமன். மக்களையே மிக மென்மை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். தஹாக்கன் சிரிக்கக்கூடியவர்களாக, பஸ்ஸாமன் புன்முறுவல் புன்னகைக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் புன்னகைத்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு மென்மையானவர்களாக, மிக்க மென்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக இந்த நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் தானும் மலர்ந்த முகத்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களையும் மலர்ந்த முகத்தோடு நடக்க சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்-நபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم تبسمك في وجه اخيك لك صدقه. அபூ தர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், சொன்னார்கள், உன்னுடைய சகோதரனை நீ மலர்ந்த முகத்தோடு வரவேற்பது சதகாவாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். ஹதீஸ் நீண்ட, இன்னும் நிறைய சதகா ரசூல் ஸல்லல்லாஹு நிறைய ஒரு நற்செய்தி சொல்லி காட்டுறாங்க. நீண்ட ஹதீஸ், நமக்கு தேவையானது மட்டும்தான். அப்போ நீ உன்னுடைய சகோதரனை வரவேற்கின்ற பொழுது உன்னுடைய முகத்திலேயே நீ மலர்ச்சியை காட்டு. மலர்ந்த முகத்தோடு அவனை நீ வரவேற்று பேசுவாயாக, அவனை சந்திப்பாயாக, அது உனக்கு சதகாவாக இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏவி இருக்கிறார்கள். அதே போன்று சிரிச்சு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க காசு கேட்கக்கூடிய சிடுமூஞ்சாகவும் சிரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இளிச்ச வாயினாக ரசூல் இருந்தது கிடையாது. சிரிப்பதை, புன்னகைப்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது என்பதற்காக அவர்கள் தேவையான கட்டத்தில் தேவையான அளவு புன்னகைத்திருக்கிறார்கள், சிரித்திருக்கிறார்கள். ஒரு சம்பவம் என்னப்படுகின்றது, மா ரஅய்து அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி அதிகமாக புன்னகைக்கக்கூடியவர்களை நான் கண்டதில்லை என்று அப்துல்லா பின் ஹாரிஸ் அவர்கள் அறிவிக்கிறார். அதே போன்று சிமாக் பின் ஹர்ப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால குல்து ஜாபிர் பின் சமுரா, நான் ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட நான் சொன்னேன், அகுன்த துஜாலிசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். யார்கிட்ட கேட்கிறாங்க? அப்துல்லா பின் ஹாரிஸ் அவர்கள் ஜாபிர் பின் சமுராட்ட கேட்கிறாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வோடு நீங்க உட்கார்ந்து பேசிதான் கொண்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, கால நாம், ஆம், கசீரன், ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய தடவை ரசூலுல்லாஹ் நிறைய செஞ்சிருக்கோம், நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். கான யகூமு மின் முஸல்லாஹு அல்லதி யுஸல்லி ஃபீஹி ஸுப்ஹ அவ் الغداة حتى تطلع الشمس. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுத பிறகு தான் தொழுத இடத்திலேயே சூரியன் உதயமாகின்ற வரை உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். ஃபைதா தலஅத் ஷம்ஸு காம, சூரியன் உதயமான பிறகு எழுவார்கள், தன்னுடைய தொழுகையுடைய இடத்தை விட்டு எழுவார்கள். وكانوا يتحدثون فيأخذون في أمر الجاهلية فيضحكون ويتبسم. மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஜாஹிலியா காலத்து அந்த சம்பவத்தை பற்றி அது சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க. ஜாஹிலியா காலத்துல எப்படி எப்படிலாம் அவங்க வாழ்ந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க, அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதை பேசி கொண்டிருப்பார்கள். ரசூல் பேசி மக்கள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, கேட்டு சிரிப்பார்கள், புன்னகைப்பார்கள் என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்படியாக ரசூல் அவருடைய நற்குணத்தை பற்றி, அந்த முகமலர்ச்சியை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் சகோதரர்களே. அப்போ மலர்ச்சி என்பது நற்குணத்தினுடைய ஒரு பண்பாக இருக்கின்றது. ரசூல் அவர்கள் அதை கடைபிடித்திருக்கிறார்கள், அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள், நம்மை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். எனவே சிடுமூஞ்சியாக இருக்காமல் நம்மை அந்த புன்னகை மற்றும் சிரிப்பு வைத்துக் கொண்டு நம்மை மற்றவர்களை ஏமாற்ற அளவுக்கு இளிச்சவாயனாகவும் இருக்காமல் நாம நற்குணத்தில் சிறந்து விளங்குவதற்கு இந்த முகமலர்ச்சி, மலர்ந்த முகத்தோடு பேசுவது, மலர்ந்த முகத்தோடு வரவேற்பது என்பது மிக சிறந்த ஒரு பண்பாக இருக்கின்றது.
என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மிகச் சிறந்த நற்குணமான மலர்ந்த மலர்ந்த முகத்தோடு பழகுவதை, முக மலர்ச்சியை வெளிப்படுத்துவதை நாம் கடைபிடிப்போமாக. அப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தை செயல்படுத்தக்கூடிய அல்லாஹ் என்னையும் உங்களையும் கடைசி வரை ஆக்கியருவானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.